கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரியை, ஒரு சடங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஏதோ நம்மளுடைய இச்சைய பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல அது. அது ரொம்ப புனிதமான ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப ஒரு புனிதமான செயல் அது. அத கல்யாணத்த பண்ணிட்டு இவன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய தர்ம காரியங்கள் சேர்ந்து பண்ணணும். ஒருத்தனா இருந்தா பண்ற முடியாது. அப்ப அதுக்கு ஒரு துணைவி தேவை. அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. நிறைய தர்மங்கள் பண்றது. கிரகஸ்தன் பண்றா மாரி பிரம்மச்சாரியால பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கிரகஸ்தனுக்கே அதாவது இல்லறத்தானுக்கே உரியதான தர்மங்கள அவனால தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு ஒத்துழைப்பாக மனைவியை இவன் சேர்த்துக்கிறான். இப்ப சேர்த்துண்டு அப்படி தர்மங்கள பண்ணி நல்ல தார்மிகாலான பிரஜைய நல்ல சந்ததிய உற்பத்தி பண்றதுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிறது. அது ரொம்ப ஒரு புண்ணியமான, புனிதமான செயலாக சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணிக்கணும்? யார கல்யாணம் பண்ணிக்கணும்? இ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள நம்மளுக்கு மகரிஷிகள் சொல்லிக் குடுத்துருக்கா. அது வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட அமைஞ்சிருக்கு நமது சாஸ்திரம். அதனுடைய உபதேசத்த கேட்டு நாம் செயல்பட்டால் நமக்கு நல்லது. இப்ப சாஸ்திரம் சொல்றது, அண்ணா, தங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த மாரி பல நிஷேதங்கள்லாம் பண்றது. வர்ண சாங்கரியம் கூடாது அப்படின்லாம் சொல்றது. இப்ப ஒரு புருஷன், அதாவது ஆண் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. மிகவும் தவறு என்று சொல்லப்படுறது. அக்கா இல்லையா? அக்காவ யாரா கல்யாணம் பண்ணிப்பாளா? வயசுல அவ வேற கோத்திரத்த சேர்ந்திருந்தாலும், வயசுல மூத்தவ அப்படின்னா, அவள வந்து அம்மாவா பார்க்கணும். அக்காவா பார்க்கணும். அவள போய் நீ வந்து உன்னுடைய மனைவியா பார்ப்பியா? எவ்வளோ ஒரு துச்சமான விஷயம் இது. அதே மாரி பெண்களும் தன்னை விட வயசுல மூத்த ஆண தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்து கொண்டு பதிபத்னியாக அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். சாஸ்திரப்படி நமது கலாச்சாரப்படி நடைபெறும் திருமணத்தினால ஏற்படக்கூடிய குழந்தைகள் தான் வீரர்களும் சூரர்களும் நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்துபவர்களும் நாட்டுக்காக பாடுபடுபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தான் உயர்ந்த மனுஷர்களாக இருப்பார். அதனாலதான் தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம்னு அந்த சங்கல்பத்திலேயே சொல்றது. அதனால சாஸ்திரத்திலையும் நமது முன்னோர்களிடத்திலையும் தெய்வத்தினிடத்திலையும் நம்பிக்கையோடு இருந்து நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். ராமராம்.